8வது ஊதியக்குழுவின் மூலம் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயரும் பொழுது அவங்கக்கிட்ட அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கும். இதனால் நுகர்வோர் பொருட்கள் விற்கும் கம்பெனிகளோட வருமானம் அதிகமாகும்னு யூபிஎஸ் நிதி நிறுவனத்தோட அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. 2025 யூனியன் பட்ஜெட்டில் அறிவித்த வருமான வரி குறைப்போட 8வது ஊதியக்குழுவோட சம்பளம் உயர்வும் சேர்ந்து பல பொருட்கள் விற்பனையில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். கம்பெனிகளோட வருமானம் அதிகமாகும்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் 12 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவங்களுக்கு வருமான வரி கிடையாது. அதுக்கு மேலே வருமானம் உள்ளவங்களுக்கு வரியை குறைச்சிருக்காங்க. இந்த வரி குறைப்பினால மக்கள் உடனே நிறைய பொருட்கள் வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 8வது ஊதியக்குழு இந்த வருஷமே அமலுக்கு வராது. அரசாங்கம் கமிட்டி அமைக்க சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னும் கமிட்டி அமைக்கலை. கமிட்டி அமைஞ்சதுக்கு அப்புறம் சம்பளம் மற்றும் பென்ஷனை எவ்வளோ உயர்த்தலாம்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பண்ணுவாங்க. முன்னாடி இருந்த 7வது ஊதியக்குழு கமிட்டி அமைச்சு 18 மாதத்துக்கு அப்புறம் தான் அறிக்கையை கொடுத்தாங்க. அவங்க சம்பளத்தை உயர்த்துறதுக்கு 2.57 என்ற அளவை பரிந்துரைச்சாங்க. இதனால் குறைந்தபட்ச சம்பளம் 7,000லிருந்து 18,000ஆக உயர்ந்துச்சு. யூபிஎஸ் நிறுவனம் சொன்னதில் வருமான வரி குறைப்பு மற்றும் 8வது ஊதியக்குழுவோட சம்பள உயர்வுனால 2026க்கு அப்புறம் கம்பெனிகளோட வருமானம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 நடவடிக்கைகளால் நடுத்தர மக்கள்கிட்ட அதிக பணம் இருக்கும். அதனால் பேக் பண்ணின உணவு மற்றும் விருப்பமான பொருட்கள் நிறைய வாங்குவாங்க. இதனால் விற்பனை அதிகமாகும்னு அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. 8வது ஊதியக்குழு அமலுக்கு வந்தால் நிறைய நுகர்வு இருக்கும்னு யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முறையான வேலைகளில் கிட்டத்தட்ட 40% அரசு வேலைகள் தான். அதனால் சம்பளம் உயரும் பொழுது மற்ற துறைகளிலும் சம்பளம் அதிகமாகும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. கடந்த மாதம் கோல்டன் சஜஸ் வெளியிட்ட அறிக்கையில் 8வது ஊதியக்குழு 2026 அல்லது 2027 அமலுக்கு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. அது அமலுக்கு வந்தால் மத்திய அரசு ஊழியர்களோட சம்பளம் மாதம் 14,000 ரூபாயிலிருந்து 19,000 ரூபாய் வரைக்கும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க.